எதிர்ப்பு animosity என்பதன் பொருள் என்ன? A. விரிவாக elaborately. B. விரோதம் பகைமை hostility antagonism. C. உறுதிப்படுத்து substantiate. T. நினைவுகூருதல் commemoration. சரியான பதில் B. விரோதம் பகைமை hostility antagonism. 1. animosity என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு தமிழில் விரோதம் அல்லது பகைமை என்று பொருள். 2. இது ஒரு நபர் அல்லது குழுவின் மீதான தீவிரமான வெறுப்பை குறிக்கிறது. தவறான விடைகள். A. விரிவாக என்பது elaborately என்பதன் பொருள். பூலித்தேவர் எந்த பொது பகுதியைச் சேர்ந்த பாளையக்காரர்? A. வட தமிழ்நாடு. B. கிழக்கு தமிழ்நாடு. C. தெற்கு தமிழ்நாடு. T. மேற்கு தமிழ்நாடு. சரியான பதில் C. தெற்கு தமிழ்நாடு. சரியான விடை சி. சோகஸ்மேலி பூலித்தேவர் திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள நெற்கட்டம் செவல் பகுதியின் பாளையக்காரராக இருந்தார். இவர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் முதலில் கிளர்ச்சி செய்த இந்திய வீரர் ஆவார். எந்த திசைகளிலிருந்து கோயில்களுக்கான நுழைவாயில்கள் பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கட்டப்பட்டன? A. 4 திசைகளிலிருந்தும். B. வடக்கிலிருந்து மட்டும். C. கிழக்கு மற்றும் மேற்கிலிருந்து. T. தெற்கிலிருந்து மட்டும். சரியான பதில் A. 4 திசைகளிலிருந்தும். பிற்கால திராவிட கட்டடக்கலை பாணியில் கோயிலின் 4 திசைகளிலும் பிரம்மாண்டமான நுழைவாயில் கோபுரங்கள் கட்டும் முறை வழக்கத்திற்கு வந்தது. இது கோயிலை ஒரு நகரத்தின் மையப்புள்ளியாகவும் பாதுகாப்பான அமைப்பாகவும் மாற்றியது. தொழிற்புரட்சியின் போது தொழிலாளர் வர்க்கத்தினரின் வீட்டு வசதியின் பொதுவான நிலை என்னவாக இருந்தது? A. ஆடம்பரமான மற்றும் நன்கு பராமரிக்கப்பட்ட. B. விசாலமான மற்றும் சுத்தமான. C. சிறிய அழுக்கான மற்றும் நோயுற்ற. T. நன்கு காற்றோட்டமான மற்றும் ஆரோக்கியமான. சரியான பதில் C. சிறிய அழுக்கான மற்றும் நோயுற்ற. 7. சரியான விடை C. சோகஸ்மெலி தொழிற்புரட்சியின் போது நகரங்களுக்கு குடிபெயர்ந்த தொழிலாளர்கள் மிக குறுகிய மற்றும் சுகாதாரமற்ற குடிசைப் பகுதிகளில் வசிக்க நேரிட்டது. போதிய காற்றோட்டம் மற்றும் கழிவுநீர் வசதி இல்லாததால் காலரா போன்ற நோய்கள் அங்கு எளிதில் பரவின. ஸ்விங்லியைப் போலவே அனைத்து வகையான பகட்டையும் எதிர்த்தவர் யார்? A. ஜான் கால்வின் ஜான் கால்வின். B. மார்ட்டின் லூதர். C. போப் லியோ எக்ஸ் போப் லியோ the 10th. T. மேற்கூறிய எதுவும் இல்லை none of the above. சரியான பதில் A. ஜான் கால்வின். ஜான் கால்வின் ஸ்விங்லியைப் போலவே தேவாலயங்களில் ஆடம்பரமான அலங்காரங்கள் மற்றும் பகட்டான வழிபாட்டு முறைகளை கடுமையாக எதிர்த்தார். இவர் ஜெனீவாவில் எளிய வழிபாட்டு முறைகளைக் கொண்ட கால்வினியத்தை நிறுவினார். கடுங்கோன் பாண்டிய பகுதியை யாரிடமிருந்து மீட்டான்? A. பல்லவர்கள் பல்லவ்ஸ். B. சேரர்கள் சேராஸ். C. களப்பிரர்கள் கலாப்ரஸ். T. சோழர்கள் சோலாஸ். சரியான பதில் C. களப்பிரர்கள் கலாப்ரஸ். சரியான விடை C. சோகஸ்மெலி கியூபி. 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கடுங்கோன் களப்பிரர்களைத் தோற்கடித்து பாண்டிய பகுதியை மீட்டெடுத்தார். இது பாண்டியர்களின் முதல் பேரரசு மீண்டும் எழுச்சி பெற வழிவகுத்தது. தனது இராணுவத்துடன் கர்நாடகத்திற்கு வருமாறு ஹைதர் அலியால் உத்தரவிடப்பட்டவர் யார்? A. ராபர்ட் கிளைவ். B. கர்னல் ஃபோர்டு. C. பசி. T. திப்பு சுல்தான். சரியான பதில் C. பசி. சரியான விடை C. சோகஸ்மெலி 2ஆம் மைசூர் போரின் போது பிரெஞ்சு தளபதி புசியை கர்நாடகத்திற்கு வருமாறு ஹைதர் அலி கேட்டுக்கொண்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரெஞ்சு மற்றும் மைசூர் படைகள் ஒன்றிணைந்து செயல்பட இதில் திட்டமிடப்பட்டது. மோரிய பேரரசில் வருவாய் மற்றும் செலவினங்களுக்கு பொறுப்பானவர் யார்? A. சமஹர்த்தா. B. செயலாளர்கள் செக்ரட்டரிஸ். C. ஸ்தானிகா. T. ஆளுநர்கள் கவர்னர்ஸ். சரியான பதில் A. சமஹர்த்தா. 1. மோரிய நிர்வாகத்தில் சமஹர்த்தா என்பவர் வருவாய் மற்றும் செலவினங்களை கண்காணிக்கும் தலைமை அதிகாரியாக இருந்தார். இவர் நாட்டின் வரவு செலவு கணக்குகளை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். 2.
கீழ்ப்பழங்கற்கால கருவிகளுக்கான கைப்பிடிகள் பெரும்பாலும் எந்த பொருளிலிருந்து செய்யப்பட்டன? ஏ. மரம் மற்றும் எலும்பு, வுடன் அண்ட் போன். பி. தோல் மற்றும் தசைநார், லெதர் அண்ட் சின்யூ. சி. களிமண் மற்றும் நாணல், கிளே அண்ட் ரீட்ஸ். டி. கல் மற்றும் உலோகம், ஸ்டோன் அண்ட் மெட்டல். சரியான பதில் ஏ. மரம் மற்றும் எலும்பு, வுடன் அண்ட் போன். 7. கீழ்ப்பழங்கற்கால மனிதர்கள் கற்கருவிகளை பயன்படுத்த எளிதாக மரம் அல்லது விலங்குகளின் எலும்புகளால் ஆன கைப்பிடிகளை பொருத்தினர். இது கருவிகளின் செயல்திறனை அதிகரிக்கவும் வேட்டையாடுவதை எளிதாக்கவும் உதவியது. ஐராவதீஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தாராசுரம் கோயிலை கட்டியவர் யார்? ஏ. முதலாம் குலோத்துங்க சோழன், குலோத்துங்கா சோழா ஆய். பி. முதலாம் ராஜராஜன், ராஜராஜா ஆய். சி. இரண்டாம் ராஜராஜன், ராஜராஜா டூ. டி. ராஜேந்திர சோழன், ராஜேந்திர சோழா. சரியான பதில் சி. இரண்டாம் ராஜராஜன், ராஜராஜா டூ. சரியான விடை சி. சோகஸ்மேலி தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஏ. முதலாம் குலோத்துங்கன் நிர்வாகச் சீர்திருத்தங்களுக்கு புகழ் பெற்றவர். சோழர்களின் கடற்படை சக்தி எந்த பேரரசை கைப்பற்ற உதவியது? ஏ. ஸ்ரீவிஜயம், ஸ்ரீவிஜயா. பி. பாண்டியர், பண்ட்யா. சி. சேரர், சேரா. டி. பல்லவர், பல்லாவ். சரியான பதில் ஏ. ஸ்ரீவிஜயம், ஸ்ரீவிஜயா. 5. முதலாம் ராஜேந்திர சோழன் தனது வலிமையான கடற்படையைக் கொண்டு தென்கிழக்கு ஆசியாவின் ஸ்ரீவிஜய பேரரசை வென்றார். இது சோழர்களின் கடல் கடந்த வணிக ஆதிக்கத்தை நிலைநாட்ட உதவியது. மற்றவை பி. பாண்டியர்கள் சோழர்களின் அண்டை நாட்டவர், அவர்களே வெல்ல கடற்படை அவசியமில்லை. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மிகவும் தொழில்மயமான நாடாக உருவெடுத்தது எது? ஏ. ஜெர்மனி, ஜெர்மனி. பி. அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். சி. பிரான்ஸ், பிரான்ஸ். டி. கிரேட் பிரிட்டன், கிரேட் பிரிட்டன். சரியான பதில் ஏ. ஜெர்மனி, ஜெர்மனி. சரியான விடை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஜெர்மனி தனது நிலக்கரி மற்றும் இரும்பு வளங்களைப் பயன்படுத்தி இங்கிலாந்தை விட வேகமாக தொழில்மயமானது. குறிப்பாக வேதியியல் மற்றும் மின்சாரத் துறைகளில் ஜெர்மனி உலக அளவில் முதலிடம் பிடித்தது. பச்சையப்பா பள்ளி எந்த ஆண்டு கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது? ஏ. 1952. பி. 1909. சி. 1845. டி. 1880. சரியான பதில் டி. 1880. சரியான விடை 1880. சோகஸ்மெலி 1842-இல் தொடங்கப்பட்ட பச்சையப்பா பள்ளி 1880-இல் ஒரு முழுமையான கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. இது தென்னிந்தியாவில் உள்ள பழமையான கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகும். தவறான விடைகள் 1952 என்பது சுதந்திரத்திற்கு பிந்தைய காலம். பர்தோலி சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது? ஏ. 1918. பி. 1929. சி. 1928. டி. 1930. சரியான பதில் சி. 1928. 1928-இல் குஜராத்தின் பர்தோலி தாலுகாவில் நிலவரி உயர்வுக்கு எதிராக இந்த சத்தியாகிரகம் தொடங்கியது. சர்தார் வல்லபாய் படேல் இந்த போராட்டத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்தி சர்தார் என்ற பட்டத்தை பெற்றார். ஏ. 1918-இல் கேதா சத்தியாகிரகம் நடைபெற்றது. கவானின் சீர்திருத்தங்களுக்கு முன்பு மாகாண தலைவர்களாக பெரும்பாலும் யார் இருந்தனர்? ஏ. வட இந்தியர்கள், நார்தர்ன் இந்தியன்ஸ். பி. அரேபியர்கள், அரப்ஸ். சி. வெளிநாட்டினர், ஃபாரினர்ஸ். டி. தக்கானிகள், டெக்கானீஸ். சரியான பதில் டி. தக்கானிகள், டெக்கானீஸ். 7. பாமினி அரசில் முகமது கவானின் சீர்திருத்தங்களுக்கு முன்பு மாகாண தலைவர்களாக உள்ளூர் தக்கான முஸ்லிம்களே, டெக்கானீஸ் ஆதிக்கம் செலுத்தினர். கவான் இந்த அதிகாரத்தை குறைக்க மாகாணங்களை 8ஆக பிரித்து வெளிநாட்டினருக்கும் அஃபாகீஸ் வாய்ப்பளித்தார். நிலப்பிரபுத்துவத்தின் அமைப்பு எந்த வரலாற்று காலத்துடன் தொடர்புடையது? ஏ. இடைக்காலம், மிடில் ஏஜஸ். பி. மறுமலர்ச்சி,
ரெனெசான்ஸ். சி. நவீன காலம் மாடர்ன் ஏஜஸ். டி. பழங்காலம் ஏன்ஷியன்ட் ஏஜஸ். சரியான பதில் ஏ. இடைக்காலம் மிடில் ஏஜஸ். சரியான விடை நிலப்பிரபுத்துவம் என்பது ஐரோப்பாவில் இடைக்காலத்தில் கிபி 9 முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை நிலவிய சமூக மற்றும் பொருளாதார அமைப்பாகும். இது நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்களுக்கு இடையிலான உறவை அடிப்படையாக கொண்டது. கௌதம புத்தர் எந்த குலத்தைச் சேர்ந்தவர்? ஏ. சித்த சித். பி. மௌரிய மௌர்ய. சி. குப்தா குப்தா. டி. சாக்கிய சக்ய. சரியான பதில் டி. சாக்கிய சக்ய. சரியான விடை சாக்கிய சோகஸ்மேலி. கௌதம புத்தர் கபிலவஸ்துவைச் சேர்ந்த சாக்கிய குல இளவரசர் ஆவார். இதனால் அவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்படுகிறார். தவறான விடைகள். சித்தார்த்த என்பது புத்தரின் இயற்பெயர், குலம் அல்ல. ஆரவேடு வம்சத்தின் தலைநகரம் எது? ஏ. சந்திரகிரி சந்திரகிரி. பி. விஜயநகரம் விஜயநகர். சி. மதுரை மதுரை. டி. ஹம்பி ஹம்பி. சரியான பதில் ஏ. சந்திரகிரி சந்திரகிரி. 3-1565 தலைக்கோட்டை போருக்குப் பிறகு விஜயநகர பேரரசின் தலைநகரம் பெனுகொண்டாவிற்கும் பின்னர் சந்திரகிரிக்கும் மாற்றப்பட்டது. ஆரவீடு வம்சத்தினர் சந்திரகிரியை தலைமையிடமாகக் கொண்டு ஆட்சி செய்தனர். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?